பௌர்ணமி பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தோன்னா வசியத்துக்கு உகந்த நாள். இந்த வசியத்துக்கு உகந்த நாள்னால் ஒரு மனிதனுக்கு வசி சக்தி இருந்தால் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த ஒரு சக்தி இருந்தாவே நம்ம உலகத்தையே ஆட்டி படிக்கலாம். ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக வசி ஒன்று இருந்தால், வசி நம்ம உடம்புல நம்ம கிட்ட அந்த சக்தி இருந்தால், ஒன்று வசித்தால் என்ன பண்ணலாம், தெய்வத்தை வசியப்படுத்திக்கலாம், பணத்தை வசிப்படுத்திக்கலாம், அண்ணன் தம்பி வசிப்படுத்திக்கலாம், எதிரி கூட வசிப்படுத்திக்கலாம், திருமணம் வசிப்படுத்திக்கலாம், கல்வி வசிப்படுத்திக்கலாம், பொருள் வாகனம் இதெல்லாம் வசிப்படுத்திக்கலாம். நம்ம மனிதனுக்கு தேவை என்ன, ஒன்று பணம். அந்த பணம் ஒன்று இருந்தால் எல்லாமே வாழ்க்கை சிறந்துடும். அப்போது வசின்னு ஒன்று இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். அப்போ அந்த வசி சக்தி தான் நமக்கு ஒரு உலகத்திலே பெரிய ஒரு சக்தி, வசியம். இந்த வசி ஒன்று இருந்தால் நம்ம உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம ஜெயிக்கலாம். ஒரு எந்த பிரச்சனை இருந்தாலும் அங்கே போனால் நம்மளை பற்றி நம்ம பார்த்தாவே அவங்க வசியாகி நமக்கு ஈடு கட்டுற மாதிரி அவங்க சாந்தாயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு தெய்வங்கள் தேவதைகள் நம்ம வேணும்னு அவசியம் கிடையாது, வசியம் தானாக வந்துடும். அதே மாதிரி வசி சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் தானாக நமக்கு வேலை கிடைச்சிரும், தானாக தெய்வங்கள் வந்துடும், வேலை கிடைச்சிரும், தானாக லட்சுமி கடாசம் கிடைச்சிரும். நம்ம என்னுமே நம்ம கேட்குன்ற அவசியம் கிடையாது. இறைவன்கிட்ட எதுவுமே நம்ம கோரிக்கூட வைக்க தேவையில்லை. ஒன்றே ஒன்று நமக்கு வசியம். அந்த வசித்தை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும், அந்த வசி சக்தி வந்து நம்ம இயற்கை ஒருத்தர் கிடைக்கும், சில பேர் கிடைக்காது. அந்த வசி சக்தி இல்லாமல் தான் ஒரு மனிதன் அவதப்படுறது. ஒரு வசி சக்தி இல்லைன்னா ஒரு கணவன் மணி பிரச்சனை வரும். நம்ம 11 பொருத்தம் பார்ப்போம், அந்த 11 பொருத்தம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி. ஆனால் கல்யாணம் பண்ணாலே அது டைவர்ஸு பிரச்சனை இதெல்லாம் வரும். காரணம் என்னென்னா மனப்பொருத்தம் வசி பொருத்தம்னு ஒன்று இருக்கும். அந்த வசி பொருத்தம் அதில் இருக்கிற வசி பொருத்தம் கிடையாது. இயற்கை ரீதியாக நம்ம முகத்தில் ஒரு வசி சக்தி இருக்கும். அந்த மனிதனுக்கு ஒரு இயற்கை மூலமாக அந்த மனிதனுக்கும் ஒரு வசி சக்தி இருக்கும். இந்த 2 வசி சக்தி கரெக்டாக இருந்தால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் போய் ஒரு ஜோசியத்தில் பார்த்து அவங்க 11 பொருத்தம் இது வசி சக்தி எல்லாமே கரெக்டாக இருக்குது, யோனி பொருத்தம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனால் ஈர்க்கவே ஒரு மனிதனுக்கு முகத்தில் வசி சக்தி இருக்கா, அதை யாராலையும் கணிக்க முடியாது. அது யாராலன்னா ஞானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஒரு மனிதனை பார்த்தா அந்த கண்ணிலே தெரியும், அந்த முகத்திலே தெரியும், ஜெலிக்கும். அந்த வசி சக்தி முகத்திலே ஜெலிக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். அப்படிப்பட்ட வசி சக்தியை பார்த்து நம்ம திருமணமோ இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கொண்டாடும் இது வந்துடும். அப்போது இந்த உலகத்தில் நம்ம என்ன சக்தி இப்போ வந்துக்கிற அத்தனை பேரையுமே என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ஒன்று கணவன் மணி, இல்லை இப்போ அண்ணன் தம்பி பிரச்சனை, இல்லை பிள்ளைகள் வசியானம், இல்லை கல்வி வசியானம், பணம் வசியானம், தொழில் வசியானம், ஜன வசியானம், தெய்வம் வசியானம், இதில் கேட்குறவங்க முக்கால்வாசி இதை தான் கேட்குறங்க. அப்போ இதெல்லாம் கேட்கும் போது இதுக்கெல்லாம் தேவையானது என்னன்னா அந்த வசின்ற ஒரு ஸ்தானம். அஷ்டகர்மம் 8, அந்த 8ல் வசின்னு ஒரு கலை இருக்குது. அந்த வசி சம்மந்தப்பட்ட வேலைகள் நம்ம கிட்ட நம்ம இயற்கை நம்ம உடம்புல இருந்துட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வசி ஒன்று யாருக்கிட்ட இருக்குது, அவங்க உலகத்தில் எங்கே போனாலும் ஜெயிச்சிக்கலாம், எங்கே போனாலும் எங்கேயும் வெற்றி வெற்றி வெற்றின்னு போயினே இருக்கலாம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், வசின்ற ஒரு இதே தேடுறதில்ல யாரும். வசினா என்னன்னே தெரியாது. அது யாருக்கு தெரியும்னா மந்திரவாதிகளுக்கு மட்டும்தான் தெரியும், சாமியார்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க மட்டும்தான் அதை செஞ்சு அவங்களே அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இப்போ ரத்த கணபதி மூலமாக இந்த வசினா என்னன்னு மக்களுக்கு தெரியப்படுத்து, எல்லா சக்தியும் உங்கள் உடம்புல இறங்கணும். உங்கள் உடம்புல இறங்கி உங்களுக்கு தேவையான அந்த வசி சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாமே நம்ம இழுத்துக்கணும். அதுதான் வசிய சக்தி. இப்போ ஒரு பிள்ளை அடங்காதவன் என்ன பண்ண முடியும், திட்டி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் வசியம் இருந்தால் அந்த பிள்ளை கூட நமக்கு வசியாகி மயங்கி இருக்கும். அதே ஒரு கணவன் மனைவி பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கா, வசியம் இருந்தால் யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட வசி இருந்தால், ஒரு பெண் கிட்ட இருந்தால் கணவன் வசி ஆயிடுவார், இல்லை கணவன் கிட்ட இருந்தால் மனைவி அடங்கி வசி ஆயிடுவார். இல்லை ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ யாராவது அந்த குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு வசி சக்தி இருந்தால் எல்லா பிள்ளைங்களும் வசி ஆயிடுவாங்க. இல்லைன்னா அந்த குடும்பத்தில் தாறுமாறாக இருக்கும், புள்ள ஒன்று இருக்கும், அப்பா ஒன்று இருக்கும், இப்படி அடிதொடி இப்படியெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வசியம். அந்த வசி இல்லாதனால தான் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனையும் நமக்கு தானாக தேடி வருது. அப்போ அந்த வசியத்துக்கு உண்டான நம்ம தெய்வங்கள் யார், தேவதைகள் யாருன்னு யாரும் கண்டுபிடிக்கிறதில்ல. ஆசி பிடிச்சினா காளி, வராகி, சிவன் இப்படியே கும்பிட்டுன்னு போகுங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு வசி சக்தி வேணும், அந்த தெய்வங்கள் யாருன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ வசி சக்தி யாருக்கிட்ட இருக்குது, இந்த உலகத்தில் எந்த தேவதை கிட்ட இருக்குது, எந்த தெய்வங்கள் கிட்ட இருக்குன்னு நம்ம தேடணும், தேடுதல் இருக்கணும்.
நம்ம யாருமே தேடுறதில்ல. ஓனியா என் கோயிலில் எந்த கோயில்னாலும் சரி, என் கணவன் மணி ஒன்றாகணும், இல்லை எனக்கு திருமணம் வசியாகணும், இல்லை போயிட்டு அங்கே பில்லி சூனி பிரச்சனை வரணும். அங்கே பில்லி சூனி பிரச்சனை தீர்க்கிற தெய்வத்துக்கிட்ட போய் கணவன் மணி வசின்னு கேட்ட வேலை செய்யுமா? செய்யாது. ஏன்னா அவங்க அகோரம். அகோரம் என்றால் உக்ரம், உக்ரம் என்றால் சாந்தமான விஷயங்கள் நடக்காது. இதே காளி கேட்ட போய் நீ வேணுன்னா வசி வேணுன்னா வேலை செய்ய மாட்டாங்கோ. பேயை வேட்ட சொல்கிறியா, எதிரி வேட்ட சொல்கிறியா, துவம்சம் பண்ண சொல்கிறியா, அதெல்லாம் பட்டை கிளப்புவாங்க. உக்ரமான தெய்வங்கள். இதே மாரியம்மா, செல்லியம்மா, எவ்வளோ தெய்வங்கள் அவங்கெல்லாம் கூட பார்த்தோன்னா எல்லாமே இந்த பேய் ஓட்டது, பில்லி சுனி பிரச்சனை, டிஸ்டி ஓம்பல், இதை மிரட்டத்துக்கு உண்டான தேவதைகள். ஆனால் வசித்துக்குன்னு ஒரு தெய்வங்கள் இருக்குன்னா கணபதி மட்டும்தான் இந்த உலகத்தில். கணபதிக்கு நிகழ்ந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் வசி சக்தி கிடையவே கிடையாது. ஏன்னா 64 கணபதி, ஒரு கணபதிக்கே இவ்வளோ சக்தின்னா 64 கணபதி இந்த பிரதிஷ்டை பண்ணும்போது எவ்வளோ வசிகள் இருக்கும், எவ்வளோ சக்தி அவங்க உடம்புல இருக்கும். 64 கணபதியும் வசியும் சேர்ந்தால் இந்த உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் இங்கே இருக்கும். அதனால தான் இங்கே வந்து உக்காந்து ஒரு நாள் நீங்கள் இந்த பீச்சை கேட்டவே உங்கள் முகத்தில் எல்லாருக்கும் வசி சக்தி வந்துடும். நான் எப்படி கோபப்படாமல் சாந்தமாக இருக்கிறேன்னா அந்த மாதிரி உங்களுக்கும் வந்துடும். எல்லாருமே கோபம் வந்துடும். நிறைய பேருக்கு கூட எங்கிட்ட கூட சொல்லிட்டாங்க, ஐயா அது என்ன தெரியல, எனக்கு ஏகப்பட்ட கோவம் வந்துச்சு, உங்கள்கிட்ட வந்து உக்காந்து போனதுலேருந்து கோபமே வர மாட்டுது, இன்னும் இது என்ன பண்ணிட்டுருக்குன்னு கேள்வி. நான் இன்னும் பண்ணலை. இருக்கிற அந்த வசி சக்தி இங்கே கொண்டு வரும்போது நான் சொல்ல அந்த மந்திரங்கள் அந்த இதெல்லாம் உங்கள் காதில் படும்போது நீங்களும் அதே மாதிரி மாறிடுங்க. கோபத்தன்மை இருக்காது. ஒரு மனிதனுக்கு கோபம் ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கையில் எதிரியே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. தன்னை உணர்ந்து நம்மளே சாந்தப்படுத்திக்கினா வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஒருத்தன் அடிக்க வரான், ஒருத்தன் வெட்ட வரான்னு வச்சுக்க, நம்ம பொறுமையை நின்று சாந்தமாக அவனை சாதிச்சிடலாம். நாமளும் கோவப்பட்டு போனால் அவனை ஒரு வெட்டு, நாம் ஒரு வெட்டு, 2 பேருமே ஜெயிலுக்கு போய் உள்ளத்தை கழித்துணும். அதே ஒரு வசி சக்தி இருந்தால் என்ன பண்ணுவான், அன்றைக்கி நம்ம அங்கேருந்து திட்டும் போதே நம்ம சாந்தம் பேசும்போது என்னடா இவன் சாந்தமாக பேசுகிறான், இவனை போய் நம்ம அடிக்க வரோமேன்ற அந்த இது அவனுக்கே வசி சக்தியெல்லாம் அமைதியாயிடுவான். அங்கேருந்து திட்டணும்னு வருவான், இங்கே வந்தால் சாந்தாயிடுவான். எங்கிட்டே சாமிங்க எல்லாம் வருவாங்க, ஒருத்தர் 2 பேருக்கு வேலை செய்யுது, என்னடா இந்த சாமி செஞ்சு கொடுத்து வேலையை செய்யலை, இந்த சாமியை எப்படின்னா 4 கேள்வி கேட்கணும்னு அங்கேருந்து வருவாங்க. இங்கே வந்து உக்காந்த உடனே வாயை திறக்க முடியாது, என்னடாவோ பேசுன்னு நினச்சி வந்த சாமி உங்ககிட்ட வந்தால் பேசவே முடியலன்னுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வசி சக்தி தான். அப்போது இந்த வசியை நம்ம எப்படி நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறது, இந்த வசி தேவதைகளை எப்படி வசியம் பண்ணுறது, இந்த வசியத்துக்கு உண்டான மூலிகை என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம வீட்டிலையோ ஒரு மூலிகை தாய்த்தலை போட்டுக்கினா தான் நம்ம இதிலேருந்து அந்த வசி சக்தியை கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தேவையில்லாமல் ஒவ்வொரு கோயிலுக்கும் போவோங்க, சிவன் கோயிலுக்கு போவோங்க, அவர் உக்கரத்தாண்டவான்னு பாரு, அவருக்கு போட்டு என் கணவன் மணி வசியம் பண்ணுன்னா அவர் வசியம் பண்ண மாட்டார். பார்த்துட்டு கப்பனியாக இருப்பார், இவன் எங்கே இருக்குது, என் புள்ள கட்ட போடானா இவன் என்கிட்ட வந்துக்கலாம், சரி போடா அப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. அந்த அன்னைக்கு காளி கட்ட கல்யாணம், நானே உக்கரமான தெய்வம், என்கிட்ட வந்து சாந்தமான விஷயம் கேட்டால் நான் எப்படி பண்ணுவேன், கூட என் பிள்ளை இருக்குன்னு அப்படின்னு தான் துரத்துவாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. முருகரும் அதே மாதிரி தான், முருகர் கூட உக்கரமான தெய்வங்கள் தான், படைத்தளபதி இல்லையா அவரும். வராகியும் அதே தான். நீ வராகி கிட்ட போயிட்டு எனக்கு கணவன் மணி விஷயம் கூட திருமண விஷயம் நான் நடக்காது, அதில் சொன்ன கதை. அது குறித்து அதில் ஏதோ சில பேருக்கு நடக்கும். பேய் ஓட்டுறது எதிரிகளது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பட்டம் இருக்குது. இப்போ 64 கலையும் 64 கலையும் ஒரே ஆள் கிட்ட இருக்காது, ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்கும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு வச்சுக்க, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆளுக்கு ஒரு பல் டாக்டர்னா பல் டாக்டரு, முட்டி டாக்டரு, எலும்பு டாக்டரு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அதே மாதிரி தான் தெய்வத்துக்கும் இருக்குது. அப்போ தெய்வத்துக்கும் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம், வசியத்துக்கு உண்டான தெய்வங்களே யாருன்னு தெரியாமல் தேவையில்லாமல் உலகமெல்லாம் சுற்றுறது. இங்கேருந்து இமயமேலில் போய் உக்காந்துக்கிறது, இமயமேலில் உக்காந்து அவன் கணவன் மணி பிரச்சனை தீர்ந்துட்டு போதா, உக்காந்து தவம் பண்ணார் ரஜினிகாந்தையும், அவன் பிள்ளைங்கெல்லாம் கரெக்டாகிடுச்சா, ஆகலையே, ஏன் ஆகலை, ஆகாது. அதே அந்த ரத்த கணபதி கிட்ட அவர் வந்துருந்தால் அவன் பிள்ளையெல்லாம் ஒன்றா சேர்த்திருப்பேன், என்னால் முடியாது கிடையாது. அப்போது வசியம் எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும், யாரும் தேடுவதில்லை. எல்லாமே வந்து பிரச்சனைக்கு உண்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சிடணும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். நமக்கு என்ன கணவன் மனை பிரச்சனை, அந்த கணவன் மனை பிரச்சனைக்கு யார் கிட்ட போனால் சரியாகும், ஒன்று கணபதி கிட்ட போகலாம், இல்லை கிருஷ்ணர் கிட்ட போகலாம். இது 2 கிட்ட போனோன்னா இது கரெக்டாக ஆகும். நீ அதை விட்டு போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா உக்கரமானது வராகி, இந்தானிக்கு பங்களாமுகி, இந்தானிக்கு நரசிம்மர்,
இன்றைக்கி உக்கரமான முருகர் இவங்க கிட்டலாம் போனால் கணவன் மணி வேலை செய்யாது. அதே நீ பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது, இவங்க கிட்ட எதிரி துவம்சம் பண்ணுறது, இவங்கெல்லாம் யார் கிட்ட போனால் காளி, முருகர், வராகி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போகலாம். நானே எதுக்கு 64 கணபதியிலே நிறுத்திட்டு கூடாதா? வெறும் நான் வசதியே பண்ணாலும் இந்த பேய் ஓட்டுறது பில்லி சுனி வேட்டணும்ல, அதுக்காக தான் அந்த அம்மாவும் உட்கார வச்சேன். ரெண்டாக பிரிச்சுக்கணும். வசியத்துக்கு கணபதி, பேய் ஓட்டுறதுக்கு செய்வன பில்லி சுனி, காற்று கருப்பு, கட்டு ஒடிக்கிறதுக்கெல்லாம் காளி. இப்போ 2 சக்தி ஒன்றா இதாகிடுச்சு இல்லை? அப்போ வசியத்துக்கு தேவையான இவரை வச்சு 64 கணபதி வச்சு உங்கள் பிரச்சனையை தீர்த்தரலாம். காளியம்மா தேவி வச்சு உங்களுடைய உடம்புல இருக்கிற கட்டு, பில்லி சூனி, ஏவல், டிசி எல்லாத்தையும் நீக்கலாம். அப்போது எல்லா சக்தியும் அப்போ நம்ம கையில் இருக்குன்றது உணரலாம். அப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணணும்? தேடுதல் வேணும். ஒரு கணவன் மணி பிரச்சனைனா, ஒரு திருமணம் பிரச்சனைனா யாருக்கிட்ட போகணும், எங்கே போகணுன்னு நம்ம உணரணும். இப்போ ஒரு திருமண பிரச்சனை இருக்குது, அந்த திருமண பிரச்சனை தீர்க்கணுன்னா மற்ற எந்த நீ காலஸ்தரி போயிட்டு பரிகாரம் பண்ண மட்டும் ஆக போகிறதில்ல, அதெல்லாம் சும்மா கதை. அது 100ல் சில பேர் பண்ணுவாங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எப்படியோ ஒரு இதில் நடந்து தான் போகுது. நீ பரிகாரம் பண்ணாலும் பண்ணலான்னு நடக்குது. அங்கே போய் வந்ததுனால ஒரு நடக்குன்னு நம்ம ஒரு இயற்கையை உருவாக்கணும். அப்போ யாருக்கிட்ட போனால் நம்ம திருமணம் தடைய விலைக்கு திருமணம் வசி உண்டாகணும்னா கணபதி கிட்ட தான். நீ ஊரில் எந்த கோயில் கிட்டனா போங்க. அந்த காலத்தில் எதுக்கு அரச மரத்தில் விநாயகரை வச்சாங்க? இந்த 3 சுற்று 4 சுற்று 5 சுற்று வலம் வரும்போது அந்த கணபதியுடைய பார்வை தன் மீது படும்போது அந்த தடைகள்லாம் விளங்கிட்டு உடனே திருமண வசி உண்டாகும். அதுக்கு தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஒன்று. அடுத்து கணவன் மனைவி பிரச்சனைக்கு அதிலேயே வந்து பாருங்கள், இந்த வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றா பின்னி இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு கணபதி வச்சுட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து போயிட்டு வழிபட்டங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனையே உடனடி தீர்ந்துடும். இயற்கைங்க. இதுக்கு மந்திரம் தேவையில்லை, தந்திரம் தேவையில்லை. அவ்வளோ ஒரு பெரிய ஆற்றல் அந்த ரெண்டு. எல்லாமே வேப்ப மரம் வந்து ஏன் வேப்ப மரம் அம்பாள் காய்ச்சி, இது வந்து கணபதி காய்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2 சக்தியும் அதே அம்பாள் தான். அந்த அம்மா நீல சரஸ்வதிக்கும் பிடிக்கும். உச்சிஷ்ட கணபதியுடைய அவதாரத்தில் வேப்பம் வந்து அந்த அம்மாளுக்கு பிடிக்கும், நீல சரஸ்வதிக்கும். இவருக்கு அரசன். அதனால தான் அந்த 2 இருக்கிற இடத்துல யார் ஒருத்தர் மந்திர ஜபம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல போய் வலம் வராங்களோ உடனடியாக அந்த கணவன் மனைவி பிரச்சனை உடனடியாக தீர்ந்துவிடும். அப்போ அந்த 2 மூலிகை எந்த இடத்துல வச்சுருக்கிறாங்கன்னு நம்ம தேடணும். நம்ம எங்கே தேடுறோம்? அதெல்லாம் தேடுறதில்ல. எங்கே ஒரு இடத்துல போடா அவ்வளோ தொலைவே யார் போய் தேடி கும்பிட்றதுன்னு இருக்கிற இடத்துல கும்பிட்டு போயிடுறோம். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். ஒவ்வொரு ஸ்தலங்களில் ஒவ்வொன்று நடக்கும். இப்போ இந்த ஸ்தலத்தில் போனோன்னா தரித்திரம் பேரை விளக்கணும்னு இருக்கும். இந்த இடத்துல போனால் கல்வி, கலைமகள், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஆனால் இதெல்லாம் ஒரே ஆளுக்கட்டுக்குன்னா கணபதி கட்டுக்குது. கணபதியும் வந்து பார்த்தோன்னா நம்ம கணபதி வந்து என்னன்னு நினச்சிருக்கிறோம், அவரும் வந்து சக்கரை பொங்கல்னு சாந்தமாக தான்ங்கிறான்னு நாம நினச்சிருக்கிறோம். ஒரு அகோர கணபதின்னு ஒன்று வரும். யாராவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கை தூக்குங்க. அகோர கணபதி. ஒரு ஆள் 2 ஆள் தெரியுங்களா? இந்த 3 ஆள். இந்த அகோர கணபதி எப்படி இருப்பார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 8 கை ஆயுதம். நம்ம அடுத்த அவர் எப்படி இருப்பாருன்னா மண்டவோடு மாலை போட்டுட்டு எல்லா ஆயுதம், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆயுதம், எல்லா ஆயுதங்களும் இருக்கும். மண்டவோடு போட்டுட்டு ஒருத்தரை மெரிச்சு கொண்டு எப்படி காளியமாக இருக்கிறாங்க, மண்ணோடு போய் கத்தி வாள் எல்லாம் வச்சுட்டு அகோரமாக நாக்கை நீட்டிட்டு விநாயகர் பலி வாங்கக்கூடிய விநாயகரே இருக்கிறார். அவர் தான் அகோர கணபதி. ஆனால் அவரெல்லாம் வழிபடணும்னா ரொம்ப கஷ்டம். அவரை வழிபடும் போது ரொம்ப கடுமையாக இருக்கும். அவரெல்லாம் அடித்து நொறுக்குவார். அந்த மாதிரி ஒரு விஷயம் அகோர கணபதின்னு அப்படி ஒரு அவதாரம். அந்த அகோர கணபதி கிட்ட போனோன்னா அவர் பேய் பேச பில்லி சுனிலாம் விட்டுருவார். இங்கே இருக்கிற சாந்த உச்சி கணபதியெல்லாம் பேய் பேசலாம் வெட்ட மாட்டார். அது கணவன் மணி பிரச்சனை. கணவன் மணி பிரச்சனை தீர்க்கணும்னா இவங்க போதும். அதே மாதிரி ரத்த கணபதி அதே மாதிரி தான். ரத்த கணபதி இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, வசி சக்தி. நான் சொன்ன பாருங்க, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும், உலகத்தையே நம்பர் 1 உருவாக்கணும்னா அந்த ரத்த கணபதியால் மட்டும்தான் வரும். நான் பார்த்தியா ஒன்றுமே படிப்பறிவு